எக்ஸைஸ் 3.17ல ஃபஸ்ட்டு சம்மு இந்த மேட்ரிக்ஸை கொடுத்துட்டு இந்த 3 கொஸ்டின் கேட்குறாங்க. நம்ம கண்டுபிடிச்சிடலாம். நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் கேட்குறாங்க. எத்தனை இது 1 2 3 4 1 2 3 4. அப்போது 4 × 4 மேட்ரிக்ஸ் இல்லையா? 4 × 4 16 எலமெண்ட்ஸ். நீங்கள் கவுண்ட் பண்ணி கூட எழுதிக்கலாம். ஆர்டர் ஆஃப் எலமெண்ட்ஸ் நமக்கு தெரியும். என்னது 4 × 4 4 × 4. ரைட் த எலமெண்ட் என்னன்னு கேட்குறாங்க. A22ல் என்ன ஆகுது? செகண்ட் ரோ செகண்ட் காலமில் ரூட்டு 7. செகண்ட் ரோவில் செகண்ட் ரோ, ஃபஸ்ட் ரோ செகண்ட் ரோவில் செகண்ட் காலம் என்னது? ரூட்டு 7. செகண்ட் ரோவில் இப்போ இதெல்லாம் ரோ இல்லையா? இதெல்லாம் ரோ, இதெல்லாம் காலம். ஓகேவா? என்ன பண்ணலாம்? 2 3 இல்லையா? செகண்ட் ரோவில் செகண்ட் காலம் 1 2 3 4 1 2 3 4 இப்படி அதிகமாக தான் தெரியும். இப்போ பாருங்கள், செகண்ட் ரோவில் செகண்ட் காலம் இல்லையா? செகண்ட் ரோவில் செகண்ட் காலம், அப்புறம் செகண்ட் ரோவில் தேர்ட் காலம், அப்புறம் என்னது? ரூட் 3/2. செகண்ட் ரோவில் ஃபோர்த்து காலம் என்னது? 5. அடுத்து தேர்ட் ரோவில் ஃபோர்த்து காலம் என்னது? 0. அப்புறம் ஃபோர்த் ரோவில் தேர்டு காலம் -11. ஃபோர்த்து காலமில் ஃபோர்த் ரோவில் ஃபோர்த்து காலம், அப்போது 1. அதில் செகண்ட் கொஸ்டின் என்ன கேட்குறாங்க? 18 எலமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா உள்ள 18 எலமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு வச்சிங்களேன். உள்ள எல்லாமே 18 எலமெண்ட்ஸ் இருக்குதுன்னு வச்சுங்க. இதை எப்படி எழுதலாம் பேரா அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா, இந்த ரோவை எப்படி எழுதலாம்? 2 × 9 எழுதலாம். அப்புறம் அந்த ரோவை 9 × 2ன்னு எழுதலாம். அப்புறம் 6 × 3ன்னு எழுதலாம். அப்புறம் 3 × 6ன்னு எழுதலாம். அப்புறம் 18 × 1 எழுதலாம். அப்புறம் 1 × 18 எழுதலாம் இல்லையா? அவ்வளோ பாசிபிலிட்டி தான். 1 2 3 4 5 6 5 தானா? 1 2 3 4 5 6 பாசிபிலிட்டி தான். ஓகேவா? அப்புறம் வேறுனா அடுத்து நான் 6 கேட்குறாங்க. 6 எப்படி எழுதலாம்னு கேட்குறாங்க. எப்படி எழுதலாம் 6? இது 18 இல்லையா? 6 எலமெண்ட் இருக்குதுன்னா அது எப்படி எழுதலாம்? 1 × 6, அப்புறம் 6 × 1, 3 × 2, அப்புறம் 2 × 3. அவ்வளோதான் எழுத முடியும் இல்லையா? அவ்வளோதான். தேங்க்யூ.